சொன்னாரு? கடைசியில பேசும்போது என்ன சொன்னாரு? 8000 கோடிக்கு மேல நிதிகளை வாங்கி சென்றாரு, ஆனா இந்த ஊர்ல ஓட்டு போடல அப்படின்னு சொன்னாரு. நாங்க காமராஜர், நாங்க தலைவர், புரட்சி தலைவர் அம்மாவா நாங்களும் கூவி கூவி தாப்பா அழைச்சோம். வெயில வேகாத வெயில இந்த சரவணனுக்காக ஓட்டு கேட்டோம். ஓட்டு கேட்டதுல எதுவும் கம்மியா இருந்துச்சா? கழக தொண்டர்கள் பம்பரமா தான் பணியாற்றினாங்க. இதுக்கு மேல எப்படி ஒரு கட்சியில வேலை பார்க்க முடியும்? எதிர்கட்சியில எல்லாம் வேலை பார்த்தாங்க, எல்லாம் நல்லா தான் பார்த்தாங்க. குறிப்பிட்ட சமுதாயங்கள் என்னாச்சுன்னா இந்தியாவை ஆளணும் அப்படின்ற மோடிக்கு ஓட்டு போட்டாங்க. சில பேர் என்ன செஞ்சாங்க, மதசார்பற்ற சிறுபான்மையினர் என்னாச்சு, அவங்க ராகுல கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. இதுக்கிடையில நாங்க அடிபட்டுட்டோம், அவ்வளவுதான். இது தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலித்தது. மதுரை மாநகராட்சியில் மட்டும் ஓட்டு கம்மி இல்லை, எல்லாம் இங்கேயாச்சும் 2 தொகுதியில நாங்க ஓரளவுக்கு 2வது இடத்துல வந்திருக்கோம், அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கோம். மற்ற இடங்களும் இதை காட்டிலும் கம்மியா இருக்கு. அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை, அதை பற்றி பொதுச் செயலாளர் பேசவே இல்லை. எல்லாத்திட்டும் ஆலோசனை சொன்னாரே ஒழிய இது மாதிரி சம்பவம் இந்த பத்திரிகையில் இவ்வளவு ஒரு அரை பக்கம் போடுற அளவுக்கு எல்லாம் அங்க ஒன்றும் நடக்கல. அதாவதுனா மதுரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோட்டை, அதான் கேள்வினா அது எங்களுக்கே தெரியும்ல, எங்களுக்கே மன உளைச்சல் தான். ஆனா மக்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்களே. இப்ப சௌராஷ்டிரா எடுத்துட்டா, சேட்டு இருக்காங்க, நார்த் இந்தியன், பிராமின்ஸ், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்கெல்லாம் வாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சில சமூகங்கள் இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமர் மோடிஜி என்று நினைத்து ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி சிறுபான்மையினர் எங்கள் மீது இன்னும் ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக எங்களை இன்னும் கொண்டு வரல. நாங்கள் எவ்வளவு தூரம் கூவி அழைக்கிறோம், சொல்கிறோம், நல்லது தான் செய்கிறோம். எனவே அந்த ஓட்டுகள் தான் இந்த மாதிரி வெற்றிக்கு காரணமே ஒழிய வேற எந்த காரணமும் இல்லை.